அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நிலையில் இப்போ ஒரு நிஜமான போரே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தான் வெர்சஸ் தாலிபான் போர் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய 15 போஸ்டுகள் காலியாக இருக்கு. 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் பலியாயிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. உலகத்திலே அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரே ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் தாலிபான் படைகள் சும்மா அதிர விட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நேற்று நடந்த சண்டை நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம அடி அடித்தாங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் பார்டரில் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எதிர்த்தர தாக்குதல் நடத்தியிருக்கு. பல இடங்களில் ஆப்கானிஸ்தான் மீது குண்டு மழை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய ஒரு F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தினதாக ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்கு. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த தாலிபானோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரான் லைன் இருக்கு இல்லையா, டூரான் லைன்ன்றது நமக்கு தெரியும். அதாவது பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை பிரித்தாங்க. ஸோ அதை பிரித்த அந்த பார்டர் தான் டூரான் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு அப்படின்ற மாதிரி தாலிபானோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறார். எங்களுடைய லேசர் யூனிட் பாகிஸ்தான் ராணுவத்தை தேடி தேடி அழிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 13 பேரோட உடல்களை கைப்பற்றதாகவும் ஆப்கானிஸ்தான் மீடியா சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம். இது வரும் பேச்செல்லாம் கிடையாது. அல் ஜசீரா, அப்புறம் இந்த ராய்டர்ஸ், இது மாதிரியான உலக மீடியாவெல்லாம் இந்த விஷயத்தை பயங்கரமாக கவர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸ்டில் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. சரி, லேசர் யூனிட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா, அது என்னப்பா லேசர் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற இந்த லேசர் யூனிட் வேறு எதுவும் கிடையாது. அமெரிக்கா அங்கேருந்து கிளம்பும்போது விட்டுட்டு போனால் அந்த அதிநவீன நைட் விஷன் இருக்கு இல்லையா, அந்த கூகுள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் லேசர் பொருத்தப்பட்ட வெப்பன்ஸ் M16லாம் லேசர் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணி இவங்க நைட் டைமில் துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும். இதனால் இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ராணுவத்துக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தான் ராணுவர்கள் இரவில் போய் எங்கே பயந்துக்கிட்டாலும் இவங்க ஈஸியாக இந்த நைட் விஷனை வச்சு கண்டுபிடிச்சி அவங்கள கொன்னுடுறாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுது. இதில் பல பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பிடிப்பட்டதாகவும் செய்தி சொல்கிறாங்க. இது ஆப்கானிஸ்தான் பண்ணது. இதுக்கு பாகிஸ்தான் பதிலடியும் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா கஜிப் பிலில் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தான் சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்க தாக்குதல் நடத்தி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கஜிப் பிலில் ஹக் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை தொடங்கினாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. JF-17 F-16 வச்சு ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிலரியை வச்சும் எல்லா தாலிபானுடைய நிலைகள் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா, காபூலில், அப்புறம் பத்திகா, அப்புறம் கோஸ்ட்டு, அப்புறம் ஆப்கானிஸ்தானோட முக்கியமான இடங்களில் பாகிஸ்தான் குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் தாலிபான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த பாகிஸ்தான் ராணுவத்தை அடிக்காமல், அதாவது இந்த தாலிபான்கள் அடிக்காமல், ஆயுதம் கொண்டுள்ள எங்களோட வீரர்களை அடிக்காமல் சாதாரண மக்கள் வாழற இடத்துல குண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அவங்க சில ஆடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்காங்க. எதுக்கு இந்த சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் பாகிஸ்தான் செஞ்ச ஏர் ஸ்ட்ரைக் தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இதுதான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. ஸோ பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, டிடிபி எங்களை பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க, சுடுறாங்க, அதனால் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் நிறைய குழந்தைகள், பெண்கள் இறக்கப்படுறாங்க. ஸோ இவங்க இறந்ததுனால இதுக்கு பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜரான ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை தாலிபான் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தான் இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மேலே நாங்கள் போரையே அறிவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மேலே குண்டு மழையை பொழிஞ்சு கிட்டத்தட்ட 133 பேரை கொன்னுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது சும்மா சாதாரண மோதலாம் கிடையாது. பாகிஸ்தான் இப்போ ஓப்பன் ஆஃப் வார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் சொன்னேன் இல்லையா, இந்த F-16 சுட்டு வீழ்த்தப்பட்டதா, ரகசிய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காபூல் மேலே குண்டு போட போகும்போது பாகிஸ்தானோட ஒரு F-16 அப்படி இல்லைனாக்கா ஒரு JF-17 போர் விமானம் தாலிபான் சுட்டு வீழ்த்திட்டதா ஒரு நியூஸ் தீயா பரவுது. இதை பற்றி சில வீடியோக்கள் வந்தாலும் அது ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும், ஆப்கானிஸ்தான் கிட்ட இந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா அங்கேருந்து கிளம்புனாங்க இல்லையா, அப்போது அவங்க கிளம்பும்போது விட்டுட்டு போன FIM-92 ஸ்டிங்கர் மாதிரியான சக்தி வாய்ந்த மேன் பேட்ஸ் அப்படின்னாக்கா ஷோல்டரில் வச்சுட்டு கிரவுண்ட் டு ஏர் மிசைல், அதாவது ஷோல்டரில் பொருத்தப்பட்ட கிரவுண்ட் டு ஏர் மிசைலை வச்சு ஒரு ஏர்கிராஃப்டை சுட முடியும். ஸோ இதை பயன்படுத்தி ஒரு போர் விமானத்தை ஈஸியாக வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டிங்கர் மிசைலை வச்சு இவங்க ஈஸியாக அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு மந்திரி இந்த காஜ்வா ஆசிஃப் இருக்கார் இல்லையா, ஏன்னா இந்த ஆளை பற்றி நான் சொல்லணும்னாலே இவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அங்கே என்ன நடந்தாலும் இந்த பக்கம் பழி போடுறது தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
ஸோ திரும்பவும் அவர் அதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ஆப்கானிஸ்தான் இப்போ இந்தியாவோட ஒரு காலனியாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஆள் பேசியிருக்காப்புல. இந்தியா தான் வந்து தாலிபான்களுடைய ப்ராக்சி மாதிரி பயன்படுத்துகிறாங்க, தாலிபான்களை ப்ராக்சியாக மாற்றி எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து வேலையை செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இந்த ஆள் வைக்கிறாப்புல. எப்போதுமே இதை பண்ணுவார் அவர். ஸோ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம், இனிமேல் வந்து எங்களால் முடியாது, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கோம் வார ஆப்கானிஸ்தான் மேலே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானோட இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சும்மா சும்மா போய் ஆப்கானிஸ்தானை வந்து இவங்க சீண்டிகிட்டே இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பக்ராம் ஏர்பேஸ் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சண்டைக்கு பின்னாடி இந்த பெரிய ஜியோபொலிட்டிக்கல் கேம் பிளான் தான் இந்த பக்ராம் ஏர்பேஸு. பாகிஸ்தானோட மெயின் டார்கெட்டு இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இதை எப்படியாவது கைப்பற்றிட்டோம் அப்படின்னாக்கா அமெரிக்கா மற்றும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு பெரிய ரிவார்டை வந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அசீம் முனியரும் ஷபாஸ் ஷெரீஃபும் நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் கணக்கு போட்டது வந்து கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம பார்க்குறோம். இந்த பக்ராம் ஏர்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காபூலுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஏர்பேஸை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய காரிடார் கூட இவங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கருதப்படுது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏன் இந்த பக்ராம் ஏர்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவருக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஏர்பேஸ் மேலே மிகப்பெரிய கண்ணு இருக்குது. இதுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா சீனாவோட செக்கு. அதாவது ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இதை பற்றி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. நாம் பக்ராம் ஏர்பேஸை வந்து கையில் வச்சுக்க வேண்டியது ஆப்கானிஸ்தானுக்காக கிடையாது, சீனாவுக்காக, இதுதான் அப்படின்றது தான் வந்து அவருடைய மெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுத மையம், அதாவது சீனாவோட அணு ஆயுதங்கள் மற்றும் இந்த ஏவுகணைகள்லாம் தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு, அதாவது இந்த சிங்ஜியாங் மாகாணம் சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான தளம் தான் இந்த பக்ராம் ஏர்பேஸ் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அடிக்கடி சொல்லுவார். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் சீனானுடைய இந்த அணு ஆயுத மையங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்ஜியாங் மாகாணம் அதுக்கிட்ட வந்து போய் சேர்ந்துட முடியுன்ற மாதிரி பார்க்கப்படுது. அடுத்து உளவு பார்க்குறது. அதாவது இந்த பக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை கோட்டை மாதிரி. அதாவது சீனாவினுடைய இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இல்லையா, பிஆர்ஐ திட்டம், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய தெற்கு பகுதியில் என்னென்ன மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் நடக்குது. அடுத்து ஈரானுடைய இந்த அணு ஆயுத சோதனைகள், ஈரான் வந்து எதனா ஒரு ஏவுகணையை வந்து செலுத்துச்சுன்னா இங்கேருந்து ஈஸியாக மாற்று பண்ண முடியும். ஸோ மொத்த மத்திய ஆசியாவுமே அந்த சென்ட்ரல் ஏஷியா இருக்கு இல்லையா, இதை ஒரே இடத்துல இருந்து நோட்டம் விடுறதுக்கு இந்த ஏர்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அமெரிக்காவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இழந்த பெருமை. ஏன்னா ட்ரம்ப்பை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, பெருமையாக தன்னை காமிச்சுக்கணும், தன்னை பற்றி பெரிய ஆள் அப்படின்னு வந்து பேசணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இழந்த பெருமை என்னன்னா இந்த 7 பில்லியன் ஷேம் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சார்ந்து நிறைய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அதாவது 2021 அமெரிக்கா அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போனாங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட $7 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை அங்கேயே விட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதில் தான் நான் சொன்ன இந்த ஸ்டிங்கர் மிசைலும் அதில் அடங்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ட்ரம்ப்புக்கு வந்துட்டு ஒரு பெரிய அவமானமாக தெரியுது. நம்ம கட்டண பேச நமக்கே திருப்பி தர்றது தான் எங்களுக்கு வந்து தேவைங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இது உலகத்தில் வந்து ஒரு செல்வாக்கை காட்டும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கருதுறாரு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாலிபான்கள் வந்து அந்த பேஸை எங்ககிட்ட தரல அப்படின்னா சில கெட்ட விஷயங்கள்லாம், அதாவது பேட் திங்ஸ்லாம் வந்து அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி தாலிபான்களுக்கு வந்து மிரட்டலும் அவர் விடுத்திருந்தார். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இதனுடைய ஒரு விஷயமாக கூட இந்த தாக்குதல்கள், அதாவது தாலிபான் மீது பாகிஸ்தான் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரை டிக்ளேர் பண்ணுறதுக்கான விஷயமும் இதோடைய முக்கிய காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது அமெரிக்காவோட பேக்கப்பில் இந்த பாகிஸ்தான் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சரி, இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய சப்போர்ட் வேணும். நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து நம்மளை நம்பியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ முக்கியமான ஒரு ட்ரஸ்டபிள் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போதைக்கு நேரடியாக தலையிடுறதுக்கெலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது ஒரு பெரிய சர்வதேச அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய எல்லையை தாண்டி ஆப்கானிஸ்தான் உள்ளே போனால் அது அவங்களுக்கே ஒரு பெரிய ஆபத்தாக கூட முடியலாம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான்றது வந்து ஒரு மர்மமான பூமி. இங்கே பல வல்லரசுகள் வந்து அதை ஆள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, அவ்வளோ முடியல. நம்மளோட ரஷ்யா இருக்கு இல்லையா, அது யூஎஸ்எஸ்ஆராக இருக்கும்பொழுது, சோவியத் யூனியனாக இருக்கும்பொழுது ஆப்கானிஸ்தானை ரொம்ப வருஷம் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களால அதை தக்க வச்சிக்க முடியல. செம்ம குடைச்சல கொடுத்தாங்க அந்த தாலிபான்ஸு. ஒரு வழியாக விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்கா இத்தனை வருஷம் பிடிச்சி வச்சிருந்து ஒரே நாளில் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட $7 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை போட்டுகிட்டே ஓடி போயிட்டாங்க. ஸோ அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த தாலிபான் தான் நம்ம பார்க்கணும். அதனால் மிகப்பெரிய 2 வல்லரசுகளே வந்து அந்த ஆப்கானிஸ்தானை பிடிச்சி ஆள முடியல. இந்த பாகிஸ்தான்லாம் அவங்க கூட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானால்
ஆப்கானிஸ்தான் மேலே வார் தொடுத்து அதை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ராங்கும் கிடையாது, மிலிட்ரிலி அவங்க ஸ்ட்ராங்கும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த தாக்குதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒருவேளை இந்த பக்ராம் ஏர்பேஸை வந்துட்டு பாகிஸ்தான் வந்து சண்டை போட்டு பிடிக்க முடியுமா? இன்கேஸ் பிடிச்சிட்டா நமக்கு அது என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்றத உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். இதை பற்றின அப்டேட் அடுத்தடுத்து வரதை நான் தரேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.